நம்மளோட கம்பெனில அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா இருக்கவங்களுக்குலாம் வந்து அட்வைசஸ் கொடுத்துருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ். அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாவே என்னன்னு தெரியாது. பை த சேம் டைம் ஸ்டாக் மார்க்கெட்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்பிளிங், பணம் போட்டா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ரொம்பலாம் பிலீவ் பண்ண வைக்கல. பட் ஆனா நீங்க ஒரு பணத்தை போடுறது வந்து கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. அதுக்கான உத்தரவாதம் இதுதான். கம்பெனிஸ்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல பண்ணணும். அவங்களுடைய பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் அவங்க எதுல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்றதையும் சுட்டி காமிச்சு, அக்ரிகல்ச்சருக்காக நீங்க வாங்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், உரம் வகைகள் இதெல்லாம் எந்த கம்பெனி தயாரிக்கிறாங்க, அதனுடைய கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஏன் நீங்க லிஸ்ட் பண்ண ஸ்டாக்கை வாங்கி வைக்க கூடாதுன்ற ஒரு அதுக்கு ஒரு என்னால கொடுக்க முடிஞ்ச காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ண வச்சேன். அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா நியர்லி இன்னைக்கு வந்து அவரு நான் சந்திச்ச நபர் வந்து கரும்பு அறுவடை பண்ணியிருந்தாரு பொங்கலுக்காக. அவர் கரும்புல எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாரோ, ஒரு வருஷத்துக்கு அவர் கரும்புல எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறாரோ, கடந்த 5 வருஷத்துல அவர் பண்ண பெஸ்டிசைட்ஸும் இந்த அக்ரோ இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஹி இஸ் சோ ஹாப்பி. பை த சேம் டைம் வந்து அவருடைய ஸ்டாக்ஸ் மேல இருந்த அந்த நெகட்டிவ் ஒப்பீனியனே மாறிடுச்சு. இன்னைக்கு அவர் இன்னும் வேற தேடலை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் மூலியமா இன்னும் நிறைய பேர் எங்க கிட்ட வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு ஐடியாலஜி தான். இந்த ஐடியாலஜியை கொடுத்து அவங்கள பண்ண வச்சிருக்கோம். நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஃபார்மா கம்பெனிஸ் எப்படி அக்யூமுலேட் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எப்படி அக்யூமுலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இயர் ஆன் இயர் ஸ்டாஃப்ஸ்க்கு ஏதாவது ஒரு சின்ன போனஸ் தரணும், இல்லாட்டி வந்து அவங்களே அவங்களுடைய கம்பெனியோட மெயின்டெனன்ஸ், அவங்களுடைய ஆஃபீஸோட மெயின்டெனன்ஸ், இது மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு அடிஷனல் காஸ்ட் ஆகுதுன்னா அது எல்லாமே அவங்களுக்கு கவர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கேபிட்டல் போக ரிட்டர்ன்ஸா கிடைக்கக்கூடிய அபோவ் த கேபிட்டல், அவங்க அந்த கேபிட்டலுக்கு மேல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை வச்சு இதெல்லாம் செய்யறாங்க. கேபிட்டல் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம இதெல்லாம் செய்ய முடியுது. இன்னும் செக்டார்ஸ், பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்களுக்கு இந்த அட்வைசஸ் கொடுத்துருந்தேன். வெறும் பெட்ரோலியம் ஓரியன்டான ஸ்டாக்ஸை மட்டும் அக்யூமுலேட் பண்றதுக்கு தே ஹேட் அக்யூமுலேட்டட் ஹியூஜ் குவாலிட்டி. சம் thousands and thousands ஆஃப் பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ அவங்களுக்கான போனஸ் டிவிடெண்டா வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு தொகையா இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு அது ஓரியன்டான விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ அவங்க சர்வசாதாரணமா சும்மா விளையாட்டு போக்குல சேர்த்துன ஸ்டாக்ஸ் வந்து சம் லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்திருக்காங்க. இது எல்லாமே என்னால ப்ரூஃபா காமிக்க முடியும். அது காமிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ணா இந்த விஷயத்த செய்ய முடியும். தனிநபருக்கும் இது செய்ய முடியும். கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடையாது, தனிநபருக்கும் செய்ய முடியும். இதை ஃபாலோ பண்ணி இதுல இருந்து இந்த ஐடியாலஜி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த்தை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்க. அதுக்கு தேவையான சப்போர்ட்டை 100% நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். கீப் ஆன் இன்வெஸ்டிங், சேஃப் இன்வெஸ்டிங். தேங்க்யூ.